வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாட்டா. போன ட்விட்டரில் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். இந்த ட்விட்டரில் வந்து கீவேர்ட்ஸ்னால் என்ன, அந்த கீவேர்ட்ஸுனால் என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன லாபம், அப்புறம் அதனால் அது மூலமாக என்னென்ன நஷ்டம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த ட்விட்டரில் பார்க்கலாம். இந்த ட்யூட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்காக வந்து நான் ஒரு டம்மி ஆட் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆட் குரூப்ஸ்லேயும் வந்து இந்த அனிமேஷன் ட்யூட்டோரியல்ஸ் அண்ட் இந்த கேம்ஸ் ஆட் குரூப்ஸ்லேயும் ஆல்ரெடி கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த டெஸ்டிங் ஆட் குரூப்ஸில் மட்டும் கீவேர்ட்ஸே இல்லை. இது நான் இப்போ தான் கரண்ட்டாக க்ரியேட் பண்ணேன் இந்த ட்யூட்டோரியலுக்காக. இவ்வளோ போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே வந்து கீவேர்ட்ஸே இல்லை. மொத்தம் கூகுள் ஆட்வேர்ட்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மேஜராக 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராட் மேட்ச், இன்னொன்று வந்து ஃப்ரேஸ் மேட்ச், அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ராட் மேட்ச்னு என்னென்னு பார்க்கலாம். ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸுன்றது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுக்கு எந்த சிம்பிளுமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா கீவேர்ட்ஸ் மட்டும், என்ன கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இங்கே ஆன்லைன் ஷூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஆன்லைன் ஷூஸுன்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆடில் பார்த்தீங்கன்னா எஃப் ஷூஸ் அட் ஃப்ளாட்டாக 6,299 எப்மியோட ஆட் வருது. இப்போது எக்ஸாம்பிள்ஸில் இப்போ எதுவுமே இல்லாமல் இதுவே வந்து நம்ம ப்ராட் மேட்சாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ். எந்த சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகே டவுன் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போயே தெரிஞ்சிச்சு இது வந்து ப்ராட் மேட்ச்னு. இந்த ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ்னால வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வந்து இப்போ யூஸர் வந்து வித்தியாசமாக சர்ச் பண்ணும்போது உங்கள் ஆட்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிடும். இந்த ஆன்லைன் ஷூஸோட என்ன டேர்ம்ஸ் போட்டாலும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, இந்த ஆன்லைன் கூட முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, இந்த ஷூஸோட முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, என்ன கீவேர்ட்ஸ் போட்டாலுமே உங்கள் ஆட் வந்து ட்ரிகர் ஆகிடும். அதே சமயம் இதோட சிபிசி, அதாவது காஸ்ட் பர் கிளிக் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் காஸ்ட் பிலோ ஃபஸ்ட் பேஜ் பிட் வந்திருக்கு. இதோட எஸ்டிமேஷன் பிட் வந்து 10.31 rupees இந்தியன் ருப்பீஸ்க்கு இருக்குது. ஸோ ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ்னால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிசி பிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் டேர்ம்ஸ்க்கெல்லாம் ட்ரிகர் ஆகும். இப்போ ஆன்லைன் ஷூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஷூ வந்து ஆன்லைன் விற்கிறீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே ஆன்லைன் ஷூஸ் பிக்சர், ஆன்லைன் ஷூஸ் மூவி, நிக் ஷூஸ் மூவி, அடிடாஸ் ஷூஸ் மூவி, அந்த மாதிரிக்கான கீவேர்ட்ஸ்க்கு எல்லாமே கூட இந்த ஆன்லைன் ஷூஸுன்னு நீங்கள் போட்டிருக்க இந்த ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இன்வேலிட் கிளிக்ஸ் வரும். இன்வேலிட் கிளிக்ஸில் தேவையில்லாத டேர்ம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளிக் வந்துடும். அதனால் வந்து உங்களோட டெய்லி பட்ஜெட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராட் மேட்ச் வந்து மோஸ்ட்டாக யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ப்ராட் மேட்ச் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலராக இருக்கிற ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ், உங்களுக்கு சிமிலராக இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராட் மேட்சாக போடலாம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, சரி இப்போ இந்த ஆன்லைன் ஷூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்லைன் ஷூஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கும்போது இப்போ நீங்கள் ஷூ கடைக்கணும், இப்போ நீங்கள் ஷூ ஆன்லைன் விற்கிறீங்க. இப்போ ஆன்லைன் ஷூஸ் நீங்கள் போடலாம், அந்த ப்ராட் மேட்ச்சில் போடலாம். ஆனால் நீங்கள் டெய்லியும் வந்து இதோட நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே தேவையில்லாத கீவேர்ட்ஸ்லாம் டெய்லியும் வந்து நீங்கள் நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் போடணும். அப்போ தான் வந்து உங்கள் ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்து அன்வான்ட் கிளிக்ஸை வந்து நீங்கள் வந்து குறைக்க முடியும். குறைச்சி உங்களோட காஸ்ட்டையும் உங்களோட மணியும் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ப்ராட் மேட்ச்னால் சிபிசி அதிகமாகும், தேவையில்லாத அன்வான்ட் கிளிக்ஸ் வரும். இது ரெண்டுமே வந்து
இதோட ப்ராட் மேட்ச் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் வந்து வித்தியாசமாக சர்ச் பண்ணுவாங்க. ஸோ யூசர்ஸ் என்ன மைண்டில் சர்ச் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்மளால் கீவேர்ட்ஸை போட முடியாது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் வந்து வித்தியாசமாக சர்ச் பண்ணி அது வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ உங்கள் சர்வீஸ்க்கோ ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து மறுபடியும் ஒரு கீவேர்ட்ஸாக நீங்கள் வந்து வேறு ஃப்ரேஸ் மேட்ச்லேயோ இல்லை எக்ஸாக்ட் மேட்ச்லேயோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராட் மேட்ச். அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரேஸ் மேட்ச்சை பார்க்கலாம். இப்போ ஃப்ரேஸ் மேட்ச் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ராட் மேட்சோட ஃப்ரேஸ் மேட்சோட சிபிசி பிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ரேஸ் மேட்ச்சில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ராட் மேட்சோட கிரியேட் ஆகிற அன்வான்ட் டேர்ம்ஸோட ஃப்ரேஸ் மேட்ச்சில் கொஞ்சம் கம்மியாக வந்து ட்ரிகர் ஆகும் அன்வான்ட் டேர்ம்ஸு. அண்ட் சிபிசி பிட்டிங்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ இது ப்ராட் மேட்ச்சில் தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் வந்து இது வந்து பிலோ ஃபஸ்ட் பேஜ் பிட்டிங் வந்து எஸ்டிமேஷன் பிட் வந்து $10.31 வருது. இப்போ நான் இதுவே வந்து ஃப்ரேஸ் மேட்ச்சில் அப்படி மாற்றிட்டு சேவ் பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட சிபிசி பிட்டிங் ரொம்ப 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 கம்மியாகிடும். ஆனால் இப்போதைக்கு இது மாறலை, ஏன்னா இந்த ஆன்லைன் ஷூஸுன்றது காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு மாறல. ஆனால் போக போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டேர்ம்ஸ் எல்லாம் இதோட எஸ்டிமேஷன் பிட்ஸ் எல்லாமே கம்மியாகிடும். உங்களோட மேக்ஸிமம் சிபிசியும் உங்களுக்கு வந்து கம்மியாகிடும். இந்த ஆன்லைன் ஷூஸில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த ஆன்லைன் ஷூஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஆன்லைன் ஷூஸ் இதே டேர்ம் இதே எக்ஸாக்ட் டேர்மில் தான் இருக்கணும். இப்போ ஆன்லைன் ஷூஸ் அதாவது பை ஆன்லைன் ஷூஸ் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான். இந்த ஆன்லைன் ஷூஸ் இருக்கணும். இந்த ஆன்லைன் ஷூஸோட முன்னாடி இல்லை பின்னாடி எந்த டேர்ம் வச்சு போட்டாலுமே ட்ரிகர் ஆகிடும் நம்ம ஆடு. ஸோ இதில் கூட ஒரு நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் ஷூஸ் வீடியோஸ் அப்படி போட்டாலும் வந்துடும். வீடியோஸ் ஆன்லைன் ஷூஸ் ஸ்டடி, அடிடாஸ் ஆன்லைன் ஷூஸ், நிக்கி ஆன்லைன் ஷூஸ் நிக்கீஸ். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் கூட ட்ரிகர் ஆகும். பட் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால், ஆன்லைன் அடிடாஸ் ஷூஸ் அதுக்கு நம்ம ஆட் ட்ரிகர் ஆகாது இன்கேஸ் நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச்சில் போட்டிங்கன்னா. அதே சமயம் ஃப்ரேஸ் மேட்ச்னால் இந்த 2 கொட்டேஷன் இருக்கும். அந்த 2 கொட்டேஷனுக்குள்ளே தான் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரேஸ் மேட்ச்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், 2 கொட்டேஷனுக்குள்ளே தான் கீவேர்ட்ஸ் இருக்கும். ப்ராட் மேட்ச்சில் எந்த சிம்பிள்ஸும் வராது. ஃப்ரேஸ் மேட்ச்சில் 2 கொட்டேஷனுக்குள்ளே இந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் அடிடாஸ் ஷூஸ் இல்லை ஷூஸ் அடிடாஸ் ஆன்லைன் அப்படிலாம் போட்டால் நம்ம ஆட் ட்ரிகர் ஆகாது. ஆன்லைன் ஷூஸ்ன்றது கண்டிப்பாக இதே டேர்மில் இதே ஆர்டரில் இருக்கணும் அந்த கீவேர்டு. ஆனால் முன்ன பின்ன என்ன கீவேர்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் ப்ராட் மேட்ச்சில் ஆன்லைனுக்கு நடுவில் இல்லை ஆன்லைன் அடிடாஸ் ஷூஸு நிக்கி ஆன்லைன் அந்த மாதிரி நீங்கள் என்ன போட்டாலுமே நம்ம ஆட் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அன்வான்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸை தவிர்க்கலாம். அதே சமயம் பிட்டிங் கம்மி. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் யூஸரோட சர்ச் டேர்ம்ஸை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம புதுசான டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் ப்ராட் மேட்ச் போடுறதோட ஃப்ரேஸ் மேட்ச்சு கொஞ்சம் சேஃப். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் டைப் இருக்குது, அது பேர் தான் எக்ஸாக்ட் மேட்ச். இந்த எக்ஸாக்ட் மேட்ச்ன்றது வந்து கரெக்டாகவே நெகட்டிவ் டேர்ம்ஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகாது. நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படியே ட்ரிகர் ஆச்சுனாலும் அது வந்து நம்மளால தான் ட்ரிகர் ஆகும். நம்ம என்ன இங்கே கீவேர்ட்ஸில் என்ட்ரு பண்ணுறோமோ அதே கீவேர்ட்ஸை யூஸர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம ஆட் ட்ரிகர் ஆகும். மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா டேர்முக்கும் முன்னாடி சரி பின்னாடி சரி நடுவுலையும் சரி எந்த விதமாக போட்டாலுமே வந்து நம்ம ஆட் ட்ரிகர் ஆகாது. நீங்கள் என்ன கீவேர்ட் போடுறீங்களோ அந்த கீவேர்டு அப்படியே வந்து யூஸருக்கு வந்து போட்டால் மட்டும்தான் உங்கள் ஆட் ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ இது எக்ஸாக்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டுட்டு இது எக்ஸாக்ட் மேட்ச்சில் எப்பயுமே வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் நடுவில் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் நடுவில் இருந்தாலே இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச்சில் வந்து சிபிசி பிட்டிங் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் போடுற டேர்முக்கு மட்டும்தான் அந்த ட்ரிகர் ஆகும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் இதனாலையும் ட்ரிகர் ஆகாது. அதனால தான் வந்து இதோட சிபிசி பிட்டிங் கம்மி. இதில் வந்து இன்னும் ஒரு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸர் வந்து என்ன மாதிரியான சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களாக யோசித்து நீங்களாக கண்டுபிடிச்சி போட்டால் மட்டும்தான் உண்டு. அதே சமயம் வந்து இதில் கிளிக்ஸ் வராமல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஆன்லைன் ஷூஸுன்னு யோசிப்பேன், ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டேர்ம்ஸ் யோசிப்பீங்க.
ஆனால் அந்த டேர்ம் போட்டு பார்ப்பீங்க, அந்த டேர்மில் வந்து நம்ம ஆட் வராது. ஸோ இதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி நிறைய ஆட் பண்ணணும். இதுவே இது நான் ப்ராட் மேட்ச்சில் போட்டேன்னா வந்து நான் நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண தேவையில்ல, பட் நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் நிறைய ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரேஸ் மேட்ச், இந்த ஃப்ரேஸ் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண தேவையில்ல, பட் ப்ராட் மேட்சோட நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண தேவையில்ல, பட் கொஞ்சம் ஆட் பண்ணணும். எக்ஸாக்ட் மேட்ச்சில் சுத்தமாக நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியே ஆகணும். சிபிஎஸ்சி பிட்டிங் கம்மியாகணும், அதே சமயம் நீங்கள் உங்களோட யூசர் சர்ச் பண்ணுற டேர்ம்ஸும் நீங்கள் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதனால் வந்து எக்ஸாக்ட் மேட்ச்னால இன்னும் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது கூட நீங்கள் எக்ஸாக்ட் மேட்சாக போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் லாங் டெயில் கீவேர்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மேட்ச்லையோ இல்லை ப்ராட் மேட்ச்லையோ கண்டிப்பாக போட்டுறாதீங்க. அதை வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சில் மட்டும் போடுங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸு, என்னோடய சஜஷன்ஸ். ஏன்னா நீங்கள் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் ஃப்ரேஸ் மேட்ச்சோ இல்லை எக்ஸாக்ட் மேட்ச்லேயோ போட்டுக்கிட்டிங்கன்னா, லாங் டெயில் கீவேர்ட்ஸை நீங்கள் ப்ராட் மேட்ச்லேயோ இல்லை ஃப்ரேஸ் மேட்ச்லேயோ போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட காஸ்ட் வந்து அன்வான்ட் கிளிக்ஸுக்கே ரொம்ப நிறைய போயிடும். ரெலவெண்ட் சர்ச் டேர்ம் கீவேர்ட்ஸுக்கு வந்து உங்களை ஆடு ட்ரிகர் ஆகுது கம்மியாயிடும். அன்வான்ட்டுக்கு மட்டும்தான் வந்து உங்களோட ஆடு நிறைய வாட்டி ட்ரிகர் ஆகிட்டு நிறைய பேர் கிளிக்கும் பண்ணிடுவாங்க, உங்கள் மணியும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போயே நான் வந்து இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் வேரியேஷன் இருக்குது, நான் இதை அப்படியே வந்து ப்ராட் மேட்ச்லேயும் அப்புறம் வந்து எக்ஸாக்ட் மேட்ச்லேயும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ப்ராட் மேட்ச், கீழே இருக்கிறது வந்து அது கீழே இருக்கிறது வந்து ஃப்ரேஸ் மேட்ச், அது கீழே இருக்கிறது எக்ஸாக்ட் மேட்ச். கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் கேஸ் சென்சிட்டிவாக கிடையாது. நீங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டர்லையும் போடலாம், நீங்கள் எல்லாமே கேப்ஸ் லெட்டர்லையும் போடலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தா கூட உங்களோட ஆட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கூகுள் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. கூகுளே வந்து நீங்கள் தப்பாக அடித்தாலும் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுற டேர்ம்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிகர் ஆகிட்டு ஷோ ஆகிடும் யூசர்ஸ்க்கு. அப்புறம் இன்னும் ஒரு மேட்ச் டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் லெஸ் கூகுளோட இப்போ தான் வந்து அந்த மேட்ச் டைப் வந்து கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அது பேர் வந்து ப்ராட் மாடிஃபையர். நான் இங்கே இப்போ உங்களுக்காக எழுதுகிறேன். இது ஒரு மேட்ச் டைப் வந்து ப்ராட் மாடிஃபையர். இந்த ப்ராட் மாடிஃபையர்னால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ராட் மேட்சோட ப்ராட் மாடிஃபையரில் வந்து உங்கள் ஆடு வந்து நல்லா ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரும், பட் ரிலவெண்ட்டாக இருக்கிற நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ ஆன்லைன் ஷூஸ் பார்த்து வச்சிங்கன்னா இதில் தேவையில்லாத இதுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆட்ஸும் கூட வந்துடும். உதாரணத்துக்கு ஆன்லைன் வீடியோஸ், ஆன்லைன் தமிழ் மூவிஸ் வாட்ச் அதெல்லாமே வந்துடும். இதே ப்ராட் மாடிஃபையர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ஷூஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் தான் ட்ரிகர் ஆகும். கண்டிப்பாக அதுக்கும் சிபிஎஸ்சி பிட்டிங் அதிகம், ஃப்ரேஸ் மேட்சோட அண்ட் நெகட்டிவ் டேர்ம்ஸும் ட்ரிகர் ஆகும், பட் ரிலவெண்ட்டான நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் ட்ரிகர் ஆகும். இப்போ ஆன்லைன் ஷூஸ் ரிவ்யூஸ் ஃபார் ஆன்லைன் ஷூஸ், அடிடாஸ் ஆன்லைன் ஷூஸ் இப்படி தானே அது வந்து ஆன்லைன் ஷூஸ் ரிலேட்டடான நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து ப்ராட் மேட்சோட ப்ராட் மாடிஃபையரில் வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராட் மாடிஃபையரில் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ராட் மாடிஃபையரோட சிம்பிள் வந்து ப்ளஸ். இப்போ வந்து ப்ளஸ் ஆன்லைன் ஸ்பேஸ் ப்ளஸ் ஷூஸ், இதுதான் வந்து ப்ராட் மாடிஃபையரோட டேர்ம்ஸ். ப்ராட் மாடிஃபையரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரணும். முன்னாடி ஏன் ப்ளஸ் சேர்க்கிறோன்னா, ஆன்லைனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆன்லைனுக்கு முன்னாடி என்ன கீவேர்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்கலாம்,
அதுக்கப்புறம் ஷூஸ்க்கு முன்னாடியும் என்ன ஆட் என்ன மீன்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் வேணாலும் நடுவில் என்ன கீவேர்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் தான் அந்த ப்ளஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி ப்ளஸ் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பின்னாடி ப்ளஸ் போட்டாலும் அது வந்து இரலவெண்ட் டேர்ம்ஸ் ஆகிடும். ஸோ இன்னொன்று மெயின் திங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட் மாடிஃபைருக்கு வந்து எஸ்டிமேஷன் பிட் வந்து 17.83 வந்துருச்சு. இது வந்து ப்ராட் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் மாடிஃபைருக்கு வந்து 17.83 எஸ்டிமேஷன் பிட் வந்துருச்சு. ஸோ அதான் சொன்னேன், ப்ரைஸ் மேட்ச்சு எக்ஸாக்ட் மேட்ச்சு ஓட ப்ராடும் சரி ப்ராட் மாடிஃபையும் சரி காசு ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொரு திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் எப்பயுமே ஒன்று மட்டும் பண்ணுறாதீங்க. எக்ஸாக்ட் மேட்ச்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும், ஃப்ரேஸ் மேட்ச்னா 2 கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும், ப்ராட் மேட்ச்னா எதுவும் எந்த சிம்பிள்ஸும் இருக்காது, ப்ராட் மாடிஃபையர்னால் ப்ளஸ் இருக்கும். அதே சமயம் இந்த ப்ளஸ்ஸு இந்த சிம்பிள்ஸ் மட்டும் எப்பயுமே வந்து மறக்காதீங்க. இந்த சிம்பிள்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கணும். இந்த சிம்பிள்ஸ் மட்டும் சென்சிட்டிவ். ஸோ 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதே சமயம் வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கும் சரி ஃப்ரேஸ் மேட்ச்சுக்கும் சரி எக்ஸாக்ட் மேட்ச் வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஃப்ரேஸ் மேட்ச்சு 2 கொட்டேஷனுக்குள்ளே தான் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ப்ராட் மேட்ச்சுக்கு வந்து எந்த சிம்பிள்ஸுமே கிடையாது. அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ப்ராட் மாடிஃபையருக்கு வந்து ப்ளஸ் கீவேர்ட் ஸ்பேஸ் ப்ளஸ் கீவேர்ட்ஸ் அப்புறமா ப்ளஸ் அப்புறம் ஸ்பேஸ் ப்ளஸ் கீவேர்ட்ஸ். நீங்கள் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் ரொம்ப கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க, அது லாங் டெயில் ஆகிடும். அதே சமயம் வந்து இது கூடயே ஒரு சில பேர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த எக்ஸாக்ட் மேட்ச்லேயே போட்டு மேலே வந்து 2 டபுள் கோர்ஸ் கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டபுள் கோர்ஸ் கொடுத்து கூட ஒரு சில பேர் வந்து செக் பண்ணி பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறது உண்டு. பட் அப்படிலாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அதெல்லாம் இன்வாலிட் கீவேர்ட்ஸு அப்படின்னு வந்துடும். அதே சமயம் வந்து இதை ஃப்ரேஸ் மேட்சாக மாற்றி பார்த்தா என்ன வரும் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் சிம்பிள்ஸ் உங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸு அது இந்த சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிள்ஸ் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு கீவேர்ட்ஸ் பற்றின கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் பற்றின ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூடியூப்க்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அடிங்க. நான் அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக கேளுங்க. அதை நான் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுற வைக்கிறேன். அதே சமயம் இப்போ லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆன்லைன் ஷூஸ் அப்படின்றது வந்து நான் இப்போ காமிச்சிட்டேன். இப்போ வந்து எப் ஷூஸ் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இதே ஆன்லைன் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியா அப்படின்னு போட்டாலுமே வந்து எப் ஷூஸ் இதோ இந்த மாதிரி வருவாங்க. பட் எப் ஷூஸ் இப்போதைக்கு அமேசான் தான். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டலாம் பார்த்தா என்னென்னு பார்த்தா ஆட்ல இருக்குது. கீழே வரான் ஆக்சுவலி எப் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியா. இப்போ எப் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியான்னு போட்டாலுமே வந்து ஆக்சுவலி முன்னாடி நான் பார்க்கும்போது கீழே வந்துருந்தான். பட் மேலே வந்துருந்தான். பட் இப்போ கீழே வரான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் வந்து எப் ஷூஸ் இன் இந்தியா ஆன்லைன் ஷூஸ்ன்னு போட்டாலும் எப் ஷூஸ் வரான். ஆன்லைன் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியான்னு போட்டாலுமே வந்து yupme.com வரான். இதுவே இதுக்கு போட்டாலுமே எப் வரான். இப்போ வந்து எந்த கீவேர்ட்ஸ் போட்டாலுமே வந்து இவனோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகிடுது. இப்போது இவன் வந்து என்ன கீவேர்ட்ஸ் போட்டிருப்பான், ஆன்லைன் ஷூஸ் போட்டிருப்பானா, ஆன்லைன் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியா போட்டிருப்பானா, இது ஆன்லைன் ஷூஸை வந்து ப்ராட் மேட்ச்சில் போட்டிருப்பானா, இல்லை ஆன்லைன் ஷூஸ் ஷாப்பிங் இன் இந்தியா அப்படின்றத வந்து ஃப்ரேஸ் மேட்ச்சில் போட்டிருப்பானா, இல்லை ஆன்லைன் ஷூஸுன்றதே ஃப்ரேஸ் மேட்ச்சில் போட்டிருப்பானா, இல்லை சீப் ஆன்லைன் ஷூஸ் அப்படின்றத ப்ராட் மேட்ச்சில் போட்டிருப்பானா, இல்லை ப்ராட் மாடிஃபைல போட்டிருப்பானா, எந்த கீவேர்டை அவன் எப்படி யூஸ் பண்ணியிருப்பான் அது வந்து கண்டிப்பாக உங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் அடிங்க. அவன் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பான், எதனால் அவன் வந்து என்ன கீவேர்ட்ஸ் போட்டாலுமே இந்த yupme.com அப்படின்றவன் வந்து என்ன போட்டாலுமே அவன் எப்படி வரான், அவன் எந்த டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து
இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான யூஸ் பண்ணியிருப்பாங்க மட்டும் கமெண்ட்ஸில் அடிங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா? அட்லீஸ்ட்டு என்னோடய டுட்டோரியலுக்கு ஒர்த்தானு நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இன்னும் வரப்போகிற டுட்டோரியலில் வந்து எப்படிலாம் வந்து கீவேர்ட் செலக்ட் பண்ணுறது, என்னென்ன லொக்கேஷனை வச்சு செலக்ட் பண்ணுறதுன்றது வர டுட்டோரியலில் பார்க்கலாம். நன்றி.